பிரைஸ் லார்ட். கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 46ஆம் அதிகாரம். அந்த 46ஆம் அதிகாரத்தின் முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தான் சொன்னதை எப்படியும் நிறைவேற்றுவார். அந்த நிறைவேற்றுதலை பார்க்கும் பொழுது, உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்களை மாற்றி அமைப்பது, நினைக்க முடியாத ஜனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து அவர்கள் மூலமாக உதவியை செய்வது, எதிர்பாராத இடத்திலிருந்து கதவு திறக்கப்படுவது, எல்லாம் முடிந்துவிட்டது என்ற சூழ்நிலையிலே புதிய வாசலை திறப்பது. இதைத்தான் இந்த 46 அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. யாருக்கு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல சிறைப்பட்டு போய் விடுவார்கள். எல்லாவற்றையும் இழந்து போய் காணப்படுவார்கள். அங்க போயிட்டு உண்மையுள்ள தேவனை விசுவாசிக்காம தான் அங்க போயிட்டாங்க. அங்க போயிட்டும், அங்க பாபிலோன் தேசத்திலே ஆமா. அதாவது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு கடவுள், ஞானத்தை கொடுக்கிற ஒரு கடவுள். அதை அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறாங்க. எகிப்துல. அப்போ அமெரிக்கா மாரி எகிப்து. இப்ப அமெரிக்கா கூட டவுன்ல போயிட்டு இருக்கு. உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு பேரரசு எகிப்து. அவங்க நினைக்கிறாங்க, நம்மலாம் அப்படி உண்மை உள்ள தேவன் யெகோவா தேவன் நினைச்சு நம்ம ஆராதிச்சுட்டு இருந்தோம். நம்ம தேவன் நம்மள கைவிட்டுட்டு இப்படி எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, அடிமையாக இங்க வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா, இவங்க பல கடவுள கும்பிடுறாங்க. ஆனா நல்லா இருக்காங்க. ஒரு குறையும் இல்ல. நைல் நதி ஓடுது. அதுலேருந்து விளைச்சல் அப்படி வருது. அந்த விளைச்சல் உலகத்துக்கு பார்க்க முடியாத விளைச்சல். சாப்பாடு குறைவில்ல. ட்ரேடுக்கு குறைவில்ல. காசுக்கு குறைவில்ல. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க. நினைச்சதெல்லாம் நடக்குது. மரிச்ச பிறகு கூட அவங்க உடம்ப கெட்டு போகாம பதம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க செத்தாங்கன்னா, அவங்க திருப்பி ஏந்திச்சு வருவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க பயன்படுத்துற பொருளெல்லாம் உள்ள வைக்கிறாங்க. நமக்கு இப்ப பயன்படுத்தவே ஒண்ணும் இல்ல. ஆனா, அவங்க செத்துப்போனா அதுக்கப்புறம் ஏந்திச்சு வந்து பயன்படுத்துவாங்கன்னு வைக்கிறாங்க. அப்படி என்று பார்க்கிறார்கள். அப்போ அந்த கடவுள் ஒருவேள நம்ம ஆராதிக்கலாமா? கும்பிடலாமான்னு சொல்லிட்டு ஜனங்கள் வழி விலகுகிற சூழ்நிலை ஏற்படும். அந்த சூழ்நிலையிலே நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதையே முன்கூட்டி கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 46ஆம் அதிகாரத்தை எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த அதிகாரத்துக்கு நான் உனக்கு பேக்கிரவுண்ட் குடுத்துட்டேன். நான் ஷேர் பண்றேன் ஸ்க்ரீன. அப்போ உங்களுக்கு அந்த அந்த அதிகாரத்தை கொடுத்து இன்னும் அதிகமாக தியானிப்பது பிரயோஜனமா இருக்கும். அது குடுக்கப்பட்ட நம்ம நான் 46ஆம் அதிகாரம் 45ன்னு போட்டேன். கர்த்தருடைய திட்டங்கள் மற்றும் அவரது பரிபூரண நிறைவேற்றம். கர்த்தருடைய திட்டங்கள் மற்றும் அவருடைய பரிபூர்ண நிறைவேற்றம். கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்ற மாட்டார். பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிறார். பாதி குறைவா இல்ல, முழுமையாக அந்த திட்டத்தை நிறைவேற்றுவாரு. பாதியில கைவிட மாட்டாரு. அப்போ கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படி என்பதை பார்க்கும்போது ஏசாயா 46 அதிகாரம் 11ஆம் வசனத்தை மையமாக கொண்டு இந்த இந்த மெசேஜ் நம்ம கடந்து போகிறோம். உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும், என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷரை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணேன், அதை செய்து முடிப்பேன். 3 காரியத்த ஆக்ஷன்ல சொல்றாரு. சொன்னாராம், நிறைவேற்றுவாராம், திட்டம் பண்ணி முடித்து விடுவாராம். எத முடிக்க போறாரு? உராஞ்சுகிற ஒரு பட்சி. உராஞ்சுகிற ஒரு பட்சி என்றால் வேட்டையாடுகிற ஒரு பறவை. அந்த பறவை பார்க்கும்போது பல பறவைகள் நீங்க அனிமல் பிளானட்ல பார்க்கும்போது, மிக பயங்கரமாக வேட்டையாடுவதாக இருக்கும். அந்த சில பறவைகள் பார்க்கறது கழுகு வந்து மானையே தூக்கிட்டு போயிடுது. அது வெயிட்ட விட 100 மடங்கு அதிகமா இருக்கிற ஒரு மானையே தூக்கிட்டு போய் கொத்தி சாப்பிடுது. அப்போ இந்த பட்சிகள் நம்ம பார்க்கும்போது மிகுந்த வேட்டையாடுகிற பட்சிகள். ஜாயின் பண்ணுப்பா. ஹெப்சிபா ப்ளீஸ் ஜாயின் பண்ணுமா. ஜாயின் பண்ணு. ஓகே, ஓகே. இப்ப அனுப்புறேன். ஓகே பாய். 1 மினிட் உங்களுக்கு லிங்க் கிடைக்கல. ஹெப்சிபாக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். 1 மினிட் ப்ளீஸ் வெயிட் வெயிட் ஃபார் அ மினிட். ஓகே. ஐ வில் சென்ட். 1 மினிட். ஓகே. தேங்க் யூ. ஓகே. இப்போ நான் ஒரு உறாஞ்சுகிற பட்சி நான் கூப்பிட போறேன். அந்த பட்சி என்ன பண்ணும்? நான் சொன்னதையும், நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னதையும் திட்டம் பண்ணி செய்து முடிக்க போறதற்கு, அந்த பட்சி வேட்டையாடி வருவது ரொம்ப முக்கியம். அத எங்கேருந்து கூட்டு வருவேன்? கிழக்கிலிருந்து கூட்டு வருவேன். அது வந்து என் ஆலோசனையை நிறைவேற்றும்.
மனுஷரை தூர தேசத்திலிருந்து வரவழைப்பேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 3 காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அவருடைய திட்டத்தின் பரிபூர்ண நிறைவேற்றம் ஏற்படுவதற்கு அவர் முதல்ல என்ன சொல்லிடுறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னென்ன காரியங்களை செய்யப் போகிறேன் என்பது வெளிப்பாடு நிச்சயமா கொடுப்பார். யாருக்கு என்று உண்மையா சொல்றேன். தேவனோடு அன்றாடம் உறவாடுகிறவர்கள், தேவனோடு நல்ல ஐக்கியம் கொண்டவர்கள், தேவனோடு ஜெபத்திலே தரித்திருப்பவர்கள், தினமும் வேதத்தை வாசிப்பவர்கள், வேதத்தின் வாசிப்பின் படியாகவே கீழ்ப்படிந்து நடக்குகிறவர்களுக்கு ஆண்டவர் தான் செய்யப் போவதை நிச்சயமாக வெளிப்படுத்துவார். தேவன் தமது திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். ஆதலால் நீங்கள் அவரை நம்பலாம். முதலாவது, அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்றார். செய்து முடித்தல். தேவன் வாக்குறுதி அளிக்க எதையும் அவர் நிறைவேற்றுகிறார். அதை திட்டம் பண்ணேன், அதை செய்து முடிப்பேன், உறுதி செய்கிறார். தேவன் நோக்கத்தை யாராலும் தடுக்க முடியாது. அதை திட்டம் பண்ணிட்டேன், அதை செய்து முடிச்சே தீர்வேன் அப்படி என்கிறார். இப்ப இது யாரை பற்றி பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, உராஞ்சுகிற பட்சி என்றால் அது கோரேசு ராஜாவை பற்றி பேசப்படுகிறது. இந்த கோரேசு என்கிற ஒரு மனுஷனை நான் எழுப்புவேன். அவன் ஒரு வேட்டையாடுகிற ஒரு பறவை போல பறந்து வருவான். அவன் மூலமாக நான் என்ன சொன்னேனோ, நான் அதையும் என்ன நிறைவேற்றுவேன் என்று அதையும் திட்டம் பண்ணி செய்து முடிப்பேன், அதையெல்லாம் அவனை கொண்டு செய்து முடிப்பேன் என்று சொல்றாரு. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி அந்த ராஜா பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாரு. அவர் மட்டும் சொல்லல, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த ராஜா உடைய வழி எப்படி வாய்க்கும், அதனுடைய நேரம் என்ன, 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிறக்க போறத சொல்லிட்டாரு. ஆனா எந்த நேரத்தில் அது நடக்கும், எந்த காலகட்டத்தில் அது நடக்கும் என்பது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல சொல்றது. அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் சிறைவாசம் பட்டு அது முடிக்கிற தருவாயிலே கோரேசு என்கிற பச்சி என்கிறவனை நான் எழுப்பி கிழக்கில் இருந்து கொண்டு வருவேன் அப்படி என்பது எரேமியா புஸ்தகத்துல பார்க்க முடியுது. எரேமியா 25ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது தெரியும். அடுத்தது தானியேல் புஸ்தகத்துல அவன் சிறைவாசம் பண்ணி பாபிலோன் ராஜ்யத்துல அங்க அரண்மனையில ஒரு பெரிய பதவியில அதிகாரியாக இருக்கிறார். ராஜாக்கள் மாதிரி ராஜாக்கள் வராங்க. ஆனா அவன் அந்த அதிகாரியாகவே இருந்து கொண்டே இருக்கிறான். ஒரு நிமிடத்துல பார்க்கும் பொழுது பாபிலோனர் ராஜ்யம் கவிழ்க்கப்பட்டு மேதிய பேர்ஷிய ராஜ்யம் உருவாக்கப்படுகிறது. அப்போ கூட தானியேல் அங்க இருக்கிறார். சோ அப்போ இந்த ராஜ்யம் எப்படி எழும்பினது என்பதை நீங்க வாசிக்க வேண்டும் என்றால் தானியேல் புஸ்தகத்தை வாசிக்கலாம். அதுக்கப்புறம் அது மட்டும் விடவில்லை. எஸ்ரா புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது எஸ்ரா என்பவன் ஒரு ஸ்கிரைபு. அவர் என்ன பண்றாரு, வேதபாரகர். அவர் சிறைவாசத்தில் இருக்கிறாரு. இந்த மேதிய பேர்ஷிய ராஜ்யத்துல கோரேசு வந்த உடனே அவன் செருபாபேலை சொல்லி அனுப்புறேன். இந்த மாதிரி உங்க தேவன் சொன்னாராமே, நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று, நான் வந்துட்டு நீங்க உங்க புஸ்தகத்துல சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்க போங்கப்பா, நீங்க ஆலயத்தை கட்டுங்க. நீங்க ஆலயத்திலேருந்து எதையெல்லாம் திருடி கொண்டாங்களோ பாபிலோன் அதெல்லாம் கொடுக்குறேன். ஆலயத்தை கட்டுங்க, காசையும் எடுத்துட்டு போய் நீங்க கட்டுங்க அப்படி என்று எஸ்ரா புஸ்தகத்திலே நிறைவேற்றத்தை பார்க்க முடியுது. இவ்வளவு அருமையான ஒரு வேத புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். ஏசாயா 150 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு மகன் பிறப்பான். அவன் கோரேசு என்று சொல்கிறார். அவன் என்னென்ன செய்வாங்கிறதையும் படிப்படியாகவும் வெளிப்படுத்துகிறார். ஆனா எரேமியா அது எந்த நேரத்திலே பர்டிகுலரா என்ன நேரம், என்ன வருஷத்திலே நடக்கும் அப்படி என்பது எரேமியா சொல்றாரு. தானியேல் அந்த ராஜ்யத்திலே கோரேசு வர்றத பார்த்து அவர் கீழே வேலை செய்யறாரு. எஸ்ரா புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது அந்த ராஜா எழும்பி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தீங்க, சிறைவாசம் இருந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் திருப்பி போயிடுங்கப்பா, நீங்க போய் கட்டுங்கப்பா என்று சொல்கிறார். ஸோ அப்போ இந்த வசனம் எப்படி நிறைவேறிச்சு பாருங்க. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணேன், அதை செய்து முடிப்பேன். இவ்வளவு தெளிவாக சொல்லுகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பொய் சொல்லுவாரா? நீங்க சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை இப்போ நீங்க சோர்ந்து காணப்படலாம். நாம் நினைத்தது நடக்கவில்லை. நம்ம ஒரு திட்டம் பண்ணி ஒரு இடத்துக்கு போனோம், அனுப்பினோம். அந்த திட்டம் நிறைவேறவில்லை. தோல்வியாக காணப்படுகிறது. மிகுந்த கடினம். அதை ஏற்றுக்கொள்வது மிகுந்த வேதனை. ஆனா உண்மையா நான் சொல்லுகிறேன். உண்மையாக இந்த நாள்ல எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் சொன்னார், அவர் நிறைவேற்றுவார், திட்டம் பண்ணார், செய்து முடிப்பார். அதற்குரிய ஒரு உதாரணத்தை பல புஸ்தகத்தை வைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன். நம்ம கிட்ட இருக்க வேத புஸ்தகத்தின் மூலமா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சூழ்நிலை கஷ்டமா இருக்கு. என் கூட இருக்கிற ஜனங்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள். என் வேலையில பிரச்சனை. நான் முன்னுக்கு வர முடியல. எனக்கு முன்னும் பின்னுமாக என்னை பத்தி அவதூறு பேசுகிறார்கள். நானே எல்லாம் கஷ்டத்துல போயிட்டு இருக்கேன். அப்பவும் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். இல்ல கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சமாதானம் இல்லை.
ஒரு சந்தோஷம் இல்ல. மிகுந்த பிரச்சனைக்குள்ள கடந்து போகிறேன். இல்ல பணப்பிரச்சனை. என்னால இதை எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை. மிகுந்த கடன் பிரச்சனை, இல்ல வியாதியின் பிரச்சனை, இப்படியாக இழப்பின் பிரச்சனை. எதுவாக இருப்பினும் பாபிலோன் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல, யூத ஜனங்களைப் போல நீங்க இழந்து விடவில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். சொந்த பந்தங்களை இழந்தார்கள், நாட்டை இழந்தார்கள், வீட்டை இழந்தார்கள், தன்னுடைய சுகத்தை இழந்தார்கள். அவர்கள் ஒரு விடுதலையை இழந்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சியை இழந்தார்கள், கொண்டாட்டத்தை இழந்தார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தார்கள். அவர்கள் போய் ஆராதித்துக் கொண்டிருந்த ஆலயம் எரிக்கப்பட்டு விட்டது, வீடு எரிக்கப்பட்டு விட்டது, ஜனங்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். கொஞ்சம் பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. எதுவுமே இல்லை. அந்த டயத்துல ஆண்டவர் இதை சொல்லுகிறார். ஆனால் அவங்க சொல்லும் பொழுது அவங்க எவ்வளவு நம்பினாங்கன்னு தெரியல. ஆனா சிலர், பிரிக்கப்பட்ட ஜனங்கள் கொஞ்சம் பேர் அதை நம்பினார்கள். இன்றைக்கு நாம் அதை நம்புவோம். எப்படி ஏசாயா, எரேமியா, தானியேல், எஸ்றா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது சொன்னப்பட்ட வார்த்தை நிறைவேறதை பார்க்கிறோமோ, அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். ஏசாயா 44 அதிகாரம் 28 வசனத்தில் பார்க்கும்போது கோரேசு ராஜா பத்தி என்ன சொல்றாங்க? பிறப்பதற்கு 150 ஆண்டுகள் முன்பு கோரேசு ராஜா என்று பெயரிடப்பட்டது. அவர்தான் பெயர் சொல்றாரு. 44 அதிகாரம் 28 வசனத்துல அவர் என்ன செய்வாரா? எருசலேமை திரும்ப கட்டுவார். அது எஸ்றா 1 அதிகாரத்திலே நிறைவேறியது. அதே ஏசாயா 44:28 அதிகாரத்தில் கோரேசு ஆலயத்துக்கு அடிக்கல் நாட்டுவார் என்று சொல்றாங்க. ஏசாயா 20 எஸ்றா 3 அதிகாரத்துல அவன் ஆலயத்துக்கு செருபாபேல் அஸ்திபாரம் போட்டதை சொல்லி பார்க்கும்போது அது நிறைவேறிற்று. ஏசாயா 45 அதிகாரம் 1 வசனத்துல கோரேசு தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவன். எந்த அபிஷேகம்? ஆவிக்குரிய அபிஷேகம் அல்ல, அரசியலுக்காக, நாட்டை ஆளுவதற்காக அபிஷேகம் செய்யப்பட்டவன். அப்போ எரேமியா, தானியேல், எஸ்றா எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஏசாயா பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரை பற்றி பேசினார். எரேமியா அவருக்கு வழிவகுக்கும் நேரத்தை சொன்னாரு. தானியேல் மேதிய பாஷையத்தின் எழுச்சியை பார்த்தாரு. எஸ்றா புஸ்தகத்தின் நிறைவேற்றத்தை பார்க்க முடியுது. ஆகவே இன்றைக்கு ஏசாயா 46 அதிகாரத்தை பார்க்கும். அந்த முழு அதிகாரமும் செயல்பட முடியாத விக்கிரகங்களுக்கும் பேசும் மற்றும் அவரது நோக்கத்தை நிறைவேற்றும் ஜீவனுள்ள தேவனுக்கும் இடையான வேறுபாட்டை காட்டுகிறது. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் சொன்னேன், நிறைவேற்றுவேன், திட்டம் பண்ணி செய்து முடிப்பேன்னு நான் சொல்றேன். ஆனா இந்த அதிகாரத்துல என்ன சொல்றாங்க? இப்படிப்பட்ட தேவன் ஜீவனுள்ள தேவன்னா, ஆனா நீங்க இங்க வந்துட்டு சில எகிப்தில இருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனும், ஞானத்தை கொடுக்கிற தேவன் பின்னாடி போறீங்களே, அந்த விக்கிரகங்கள் பேசாது, அது நடக்காது. அத ஒருத்தர் தூக்கிட்டு தான் போணும். ஆனா நான் அப்படி இல்ல. ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாகவே முன்கூட்டியே இப்படிதான் நடக்கப் போகும் என்று சொல்லுகிற தேவனா இருக்கேன். அப்படிப்பட்ட வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள் என்று இந்த ஏசாயா 46 அதிகாரத்துல ஏசாயா ஆரம்பிக்கிறாரு. அதுல 46 அதிகாரத்துல மன்னிச்சுங்க 45 போட்டு 46 அதுல 13 வசனங்கள் இருக்கின்றன. முதலாவது ஏசாயா 46 அதிகாரம் 1லிருந்து 2 வசனங்களும் 5 மற்றும் 7 வசனங்கள் என்ன சொல்லும்? விக்கிரகங்களை உன்னை சுமக்காது. நல்லா புரிஞ்சுங்க. ஒன்ன விக்கிரகம் சுமக்காது அப்படின்னு சொல்றார். அடுத்தது 3லேருந்து 4 வசனத்துல கர்த்தர் உங்களை பிறந்தது முதல் நீ முதுமை வரை உம்மை சுமப்பவரார். நீ பிறந்த என்னைக்கு பிறந்தியோ அன்னையில இருந்து நீ முதிர்ச்சி அடையிற வரைக்கும் நான் தான் சுமப்பேன். ஆனா ஒண்ணு விக்கிரகம் சுமக்காது. சொல்லிட்டு ஏசாயா 40 அதிகாரம் 8லேருந்து 10 ஒரு ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதனுடைய முடிவு என்னன்னு நான் சொல்லிடுவேன். உன்ன நீ நம்பிட்டு இருக்க இல்லையா? விக்கிரகம். எத நம்புற? இது ஆசீர்வாதம் குடுக்கும்னு ஒரு கடவுள நம்புற. ஞானத்தையும், புத்தியும், அறிவும் குடுத்து நான் பெரிய அறிவாளி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு கடவுள நம்புற. அதனால ஒரு காரியம் ஆரம்பிக்கிறத கூட சொல்ல முடியாது. ஆனா, ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முடியாது. அது எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். அப்படின்னு 8லேருந்து 10 வசனத்திலும் 11ஆம் வசனத்தை நாம் திறவுகோல வசனமா வைத்தோம். கர்த்தருடைய திட்டத்தின் சொல்றது மட்டும் இல்ல, பரிபூர்ணமாக நிறைவேற்றுவேன் என்று 11வது வசனத்திலும் சொல்லிட்டு, இறுதியாக எப்படி முடிக்கிறாங்க? நீதியும் ரட்சிப்பும் என்று முடிக்கிறாங்க. இது ஏன் நீதியும் ரட்சிப்பின் முடிக்கிறாங்க என்பதை இறுதியாக நம்ம முடிக்கிற தருணத்துல பார்க்க போகிறோம். முதல்ல கடந்து போவோம். முதலாவது விக்கிரகம் ஒன்னை சுமக்காது. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். பேல் பணியும் நேபோ குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். அவைகள் ஏக்கமாய் குனிந்து பணியும் சுமைகள் அவைகள் தப்பிவிக்க மாட்டாது. அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். என்ன ஒரு பயங்கரமா இது சிறைப்பட்டு போகும். யார் இவங்கெல்லாம்? பேல் என்பது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு கடவுள். நேபோ அப்படி என்பது ஞானத்தை கொடுக்கிற கடவுள். இது 2 அவங்க எகிப்தில ஆராதிச்சுக்கிட்டு ஆலயத்தை கட்டி அதுக்கு பயங்கரமா
பூஜை போட்டு அதை அந்த விக்கிரகத்துக்கு நல்லா அலங்காரம் பண்ணி சுமந்துக்கிட்டு ரோட்ல போறாங்க. மிருகம் இழுத்துக்கிட்டு போகுது. இதுங்களும் இது அந்த இஸ்ரவேல் யூத ஜனங்க அதுக்கு பின்னாடியே ஓடி அதை கும்பிட போகுது. அதான் அவர் சொல்றாரு, "ஏம்மா, அந்த மிருகத்துக்கு சுமக்க முடியாம சுமந்துட்டு இருக்கு. அது உன்ன சுமக்குமா? மிருகத்தாலேயே அத சுமக்க முடியல. அது எப்படிப்பா உன்ன சுமக்கும்? ஸோ நீங்கள் எதை நம்புகிறீர்களோ, அது இறுதியில் நொறுங்கிவிடும்." அங்க அவங்க நம்புறது ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த கடவுள நம்பினா ஞானம் கிடைக்கும்னு எதையெல்லாம் நம்புறீங்களோ, அது இறுதியில் நொறுங்கிவிடும். பணம், ஜனங்கள், சாதனைகள், நற்பெயர் அவை துன்ப நாளில் உங்களை சுமக்க முடியாது. உங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு துன்பம் வருது. இதுவரைக்கும் உங்க கையில பணம் இருக்கும். அது பணத்த அந்த சுமைய சுமக்காது. ஜனங்க உங்க சுத்தி இருப்பாங்க. கஷ்டம் வந்துச்சுன்னு ஜனங்க அத சுமக்க மாட்டாங்க. நீங்க பல சாதனைகளை செய்திருப்பீங்க. அந்த சாதனை உங்க கஷ்டத்த, துக்கத்தினால சுமக்காது. நீங்க நல்ல பேர் எடுத்திருப்பீங்க. இப்ப பார்த்தா இந்த நல்ல பேர் ஒண்ணுமே உங்கள சுமக்காது. இது எல்லாம் அப்படியே காற்றுல பறந்து போயிடும். நீங்க மாத்திரமே உங்க சுமைய சுமந்திருப்பீங்க. உங்களுக்கு யாருமே இல்லாம இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பிறந்து முதல் ம் முதுமை வரை சுமக்கிறார். ஏசாயா 46 அதிகாரம் 3லேருந்து 4 வசனங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய முக்காவாசி செத்து போயிட்டாங்க. அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றதன் முதல் உங்களை ஏந்தி, உங்கள் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆன முதல் உங்களை தாங்கினேன். ஏந்தினேன், தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனியும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். திருப்பி 3 காரியத்தை சொல்றாங்க. ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். எப்போலேருந்து? நீ தாயின் வயிற்றிலேருந்து வெளில வந்ததுலேருந்து நரைமை முதிர் வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்றாரு. 3 காரியத்தை சொல்வார் இதுல. நான் ஏந்துவேன். அது எதை குறிக்கிறது? அவர் தினமும் உங்களுக்கு ஆதரிப்பார். தினமும், தினமும். இன்னைக்கு மட்டும் இல்ல. நாளைக்கு, அடுத்த நாள், எல்லா நாளும் ஆதரிப்பார். அப்போ வலிமையை குடுப்பாரு. நிலைத்தன்மையை நமக்கு குடுப்பார். ஸ்டெ அதாவது ஸ்டெபிலிட்டிய குடுப்பார். ஸ்டெபிலிட்டி முக்கியம் நமக்கு. ஸ்டேபிளா இருக்கணும் வாழ்க்கையில. என்ன நடந்தாலும் அந்த ஸ்டெபிலிட்டிய நம்ம இழக்கக்கூடாது. வலிமை, பலத்தை குடுப்பாரு. ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டெபிலிட்டிய குடுப்பார். என்ன வேணா சூழ்நிலை மாறலாம், மனுஷன் மாறலாம், எது வேணா மாறலாம். உங்களோட ஸ்டெபிலிட்டி ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். அது நான் உன்னை ஏந்துவேன் அப்படின்னா. சுமப்பேன் அப்படின்னா, அவர் உங்களை சுமைகளை எடுத்துக்கொள்கிறார். சுமையை எடுத்துக்கிட்டேன்னா என்ன ஆகும்? உங்க கஷ்டம், வேதனை நீங்களே வச்சிருந்தா உங்களுக்கு அமைதி இல்ல. உங்களுக்கு சமாதானம் இல்ல. அது அவர் சொல்ற பாரம் சுமைக்கு யாரும் இடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றார். அவர் அந்த அமைதியையும் ஓய்வை எப்ப குடுப்பாரு? நீங்க சுமக்க முடியலேன்னு துக்கப்படும்போது, உங்களுக்கு அமைதியை குடுப்பாரு. உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தையும், ஓய்வையும் குடுப்பாரு. நான் தப்புவிப்பேன் அப்படி என்றால், நான் உங்களை காப்பாற்றுகிறேன். எப்படி? எப்படி காப்பாற்றும்போது என்ன கிடைக்கும்? நமக்கு சுதந்திரம் கிடைக்கும். வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா! அதை நாள்தோறும் ஆண்டவன் நமக்கு செய்வாராம். ஆனா நீங்க ஓடி, ஓடி பின்னாடி போறீங்களே, அந்த கடவுள தூக்கிட்டு போறாங்க. அது பின்னாடி நீங்களும் ஓடுறீங்க. பேலுக்கு போறீங்க. அம் அந்த கடவுள் பேர் பாருங்க. நேபோக்கு போறீங்க, பேல் போறீங்க. அத போய் நீங்க அ அடி பண்ணிறீங்க. அத போய் பேல் பணியும், நோபோ குனியும். நீ பணிஞ்சுக்கிற, குனியிற. அது குனிய போது, அது பணிய போது. நீ அத பணிந்து கொள்ளாதே. ஏனென்றால், அதனால ஏந்த முடியாது. அதனால சுமக்க முடியாது. அதனால தப்புவிக்க முடியாது. ஆனால் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? 46 8லேருந்து 10 ஆரம்பத்திலிருந்தே முடிவை கர்த்தர். இப்ப ஆண்டவர் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் நம்ம சொல்லுவார் ஆண்டவர். அது மட்டும் சொல்றத விட்டுட்டு, அங்க போயிட்டு எப்படிப்பட்ட உனக்கு ஆசீர்வாதத்தை குடுத்து, அங்க போறதன் நோக்கம் என்ன இருக்கு என்பதை சொல்லிடுவார். அப்ப நீங்க கேட்கலாம், நான் போறதுக்கு முன்னாடி சொல்ட்டாரு. போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும்னு சொல்ட்டாரு. நடுவுல என்ன நடக்கும் பயமா இருக்கே! அப்படின்னு சொல்றது எவ்வளோ பைத்தியக்காரத்தனம் யோசிங்களேன். நம்ம அப்படிதான் செய்றோம். நடுவுல பார்க்கும்போது பயந்துர்றோம். எனக்கு ஆரம்பத்த சொல்ட்டாரு. முடிவே எனக்கு சொல்ட்டாரு. ஆனா நடுவுல ஏதேதோ நடக்குது. அப்ப பயப்படுறேன். அதுதான் பயம். அவர் சொல்றாரு, "ஆரம்பத்துக்கு முன்னாடியே முடிவ சொல்ட்டேனே! நீ நடுவுல என்ன நடக்கும் ஏம்மா பயப்படுற?" அப்படிங்கிற ஆண்டவர். அப்போ அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும், இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும். எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வேன் என்று சொல்லி, கடவுள் என்று சொல்கிறாரு. அப்போ தேவன் யுகிக்க மாட்டார். தேவன் நான் இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்ல இப்படி செய்யலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இது செய்யலான்னு நினைக்கிறேன். நாளைக்கு அது பண்ணலான்னு தோணுது. அத மாரி யூகிக்க மாட்டார். அவர் எதிர்காலத்தை அறிவிச்சுட்டாரு.
ஏனென்றால் அவர் எதிர்காலத்தை கட்டுப்படுத்துகிறார். அவர் யுகிக்க வேண்டாம். நாம தான் மனுஷர், நாம தான் யுகிக்கிறோம். அவர் யுகம் செய்ய வேண்டாம். அவர் கட்டுப்படுத்துகிறார். அவர் கையில தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 46 அதிகாரம் 11வது வசனத்தில் வராரு. கர்த்தருடைய திட்டத்தின் பரிபூர்ண நிறைவேற்றம் என்னவென்றால், உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும், என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறேன். அப்ப ஆண்டவன் நீங்க சொல்லலாம், ஏன் கடவுள் ஏன் மனுஷனை நம்புறாரு? நீங்க கேட்கலாம். ஆண்டவர் மனிதன் மூலமாக, நாம் நினைத்து பார்க்காத மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவாரு. அந்த மனிதர்களுக்கே அது தெரியாது. அந்த பிறக்க போறதுக்கு முன்பாகவே பேர் அவனுக்கு தெரியாது, நமக்கு சொல்லிடுவாரு. ஆண்டவர் இப்படிப்பட்ட தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக, வேதத்தை வாசிக்கிற நேரத்திலயும், செய்திகள் மூலமாகவும் உங்ககிட்ட இடைப்பட ஆரம்பிப்பாரு. இந்த மனிதர் நமக்கு உதவுவார்களா என்று ஆச்சரியப்படும்படியாக ஆண்டவர் செய்வாரு. கிழக்கிலிருந்து என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷன் தூர தேசம் வரவழைக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், திட்டம் பண்ணேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொல்கிறாரு. நம்ம அதை படிச்சோம். அவர் சொல்றாரு, நிறைவேற்றுவாரு, திட்டம் பண்ணாரு. அப்ப உராஞ்சுகிற பட்சி நாம சொன்ன அதோ வேட்டையாடும் பறவை, அது பாரசீகத்தின் ராஜாவாகிய கோரேசு. பாரசீகம் அப்படிங்கிற நாட்டை ஆளப்போகிற கோரேசு என்கிற ராஜாவை உராஞ்சுகிற அதை வேட்டையாடுகிற பறவையாக உருவகப்படுத்துகிறாரு ஏசாயா இங்கே. அப்போ தேவன் அவனை அவர் எப்படியெல்லாம் பயன்படுத்த போகிறார்? அந்த உராஞ்சுகிற பட்சி வேட்டையாடும் பறவையை பாபிலோனை தோற்கடிக்கும். அந்த வேட்டையாடும் பறவை பறந்து வந்து, நீ சிறைப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கு இல்லையா, அந்த பாபிலோனை தோற்கடிச்சிடும். தோற்கடிச்சிட்டு என்ன பண்ணும்? ரெண்டாவது, யூத ஜனங்களை இஸ்ரவேலை விடுவிச்சிடும். ரெண்டாவது விடுவிக்கிறது மட்டும் இல்லாம ஆலயத்தை திரும்ப கட்டும். இது மூணுமே யார் செய்வாங்க? வேட்டையாடும் பறவை செய்யும். அந்த பறவை பேரு கோரேசு ராஜா. அவன் யாரு? பெர்ஷிய ராஜ்யத்தினுடைய ராஜா. அவன் எழும்பி வருவான். அவன் மூலமாக நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க கேட்கலாம், கோரேசு ராஜாக்கு இவ்வளவு சொல்றாரே, அவன் மெய்ப்பன் என்று சொல்றாரு. வசனத்துல அவன் மெய்ப்பன்கிறார். ஆனா அதே டயத்துல புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நம்ம பிரதான மெய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த அதிகாரத்தை தொடர்ந்தேர்ச்சியாக நீங்கள் அடுத்த அடுத்த அதிகாரம் பார்க்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 4 அதிகாரங்களிலே கோரேசை பற்றி மிக விரிவாக சொன்ன அதே தேவன், அதுக்கப்புறம் வரப்போகிற நித்திய மெய்ப்பர் இருக்காக இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லிடுவார். அந்த மெய்ப்பர் நமக்காக ஜீவனை கொடுப்பார் என்று சொல்கிற ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பரை பத்தி 53, 54, 52 அதிகாரத்திலிருந்து அது சொல்ல ஆரம்பிச்சிருவார். அப்போ ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுவிப்பதற்கு ஒரு கோரேசு என்று மெய்ப்பன் தேவைப்படும் பொழுது, என்னுடைய நித்திய மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்துவை அங்கே எருசலேமுக்கு அனுப்பி, அங்கே ஜீவனுள்ள ஆலயத்தை நான் எழுப்ப போகிறேன். நித்திய ரட்சிப்பை இஸ்ரவேல் யூதருக்கு மட்டும் உலகத்துக்கெல்லாம் கொடுக்க போகிறேன். அவன் நித்திய ரட்சிப்பின் கொடுக்கிறவன், அவன் என் மேய்ப்பனாய் இருக்கிறான் என்று சொல்லி இயேசு கிட்ட கொண்டு போறார். அப்போ இந்த அதிகாரத்துல பார்க்கும்போது பல அதிகாரங்களை 2 உருவகப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இந்த கோரேஸ் என்கிற ராஜா எழுத்தின் பிரகாரமான ஆலயத்தை கட்டுவான். ஆனால் நம்முடைய நித்திய மேய்ப்பாக இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய ஆலயமாக நம்மை கட்டுவார். இந்த கோரேசு ராஜா யூதர்களை பாபிலோனிலிருந்து விடுதலை கொடுப்பான். யூதர்களை மாத்திரம் தான் விடுதலை கொடுப்பான். ஆனால் நித்திய மெய்ப்பனாக இருக்க இயேசு கிறிஸ்து உலகத்து ஜனங்களை எல்லாரையுமே பாவத்திலிருந்து மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுப்பார். இந்த கோரேசு ராஜாவை உலக பிரகாரமாக ஆட்சி செய்வான். ஆனால் நம்ம நித்திய மெய்ப்பர் ராஜ்யமானது ஆவிக்குரிய ராஜ்யமாகவும் வெளிப்படையான ராஜ்யமாகவும் நித்திய நித்திய ராஜ்யமாக அது இருக்கும். இப்படியாக இந்த வேறுபாட்டை, இந்த உவமையை வருகிற அதிகாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்துவார். இங்கே பாபிலோனை தோற்கடிப்பான், இஸ்ரவேலை விடுவிப்பான், ஆலயத்தை திரும்பி கட்டுவான். ஆனால் நம்முடைய நித்திய மெய்ப்பராக இயேசு கிறிஸ்து பிசாசை சிலுவையிலே தோற்கடிப்பார். பாவத்தில் அடிமைப்பட்ட ஜனங்களை விடுவிப்பார். நம்முடைய தேவனுடைய ஆலயமாக, பரிசுத்த ஆலயமாக, ஆவிக்குரிய ஆலயத்தை நம்ம ஆவிக்குரிய ஆலயமாக நம்மளை எழுப்புவார். அல்லேலூயா! இது அவருடைய வேலை. அப்போ வாழ்க்கைக்கான நடைமுறை பயன்பாடு என்பதை நம்ம இங்க பார்க்க போகிறோம். 4 காரியங்கள் உண்டு. முதல்ல, கர்த்தர் விரும்பினால் எந்த மனுஷனும் எதிர்க்க முடியாது. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இதுல இந்த உராஞ்சுகிற பட்சிகிட்ட நாம இந்த பாபிலோன், இந்த உராஞ்சுகிற பட்சி என்கிற வேட்டையாடுகிற பறவையின் மூலமாக அதை ஆண்டவர் பயன்படுத்துவது எப்படி என்பதன் மூலமாக நமக்கு ஆண்டவர் என்ன சொல்ல, ஒண்ணு, கர்த்தர் விரும்பிட்டார்ப்பா, அது யாரும் தடுக்க முடியாது. ஒண்ணு. 2வது, கர்த்தர் ஒருபோதும் தாமதம் பண்ண மாட்டார். அவர் எப்போதும் நோக்கம் கொண்டவர். அவருடைய நோக்கத்துல, அவருடைய நேரத்துல நடத்துவாரு. அவர் தாமதிக்கவே இல்லை. 3வது, கர்த்தர் உதவியை எழுப்புகிறார். எதிர்பாராத மற்றும் அறியப்படாத வாய்ப்புகளும் இருந்து.
3வது. 4வது, உங்கள் துன்பம், காத்திருப்பு, நிராகரிப்பு மற்றும் தாமதங்கள் வீண் ஆகவே ஆகாது. அவை தேவனின் இறுதி நோக்கத்திற்காக உங்களை வடிவமைக்கிறது. ஆண்டவர் அப்படியே வடிவமைக்கிறாரு. ஐயோ! இப்படி வேஸ்ட் ஆயிடுச்சே! இப்படி பணம் வேஸ்ட் ஆயிடுச்சே! இது நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சே! வயது போய் விட்டதே! எல்லாமே விரயமாய் விட்டதே! இதை எப்படி எடுப்பேன்? இதை எப்படி திருப்பிக் கொள்வேன்? எல்லாம் முடிந்து விட்டதே! எல்லாம் எதுவும் முடியல. காத்திருப்பு, துன்பம், நிராகரிப்பு, தாமதம் எதுவுமே வீணாகாது. இது எல்லாம் நீ தேவ சமூகத்திலே நீங்க சந்திக்கிறீங்க. சுயமாக நீங்கள் சந்திக்கவில்லை. தேவன் இறுதி நோக்கத்திற்காக அதை வடிவமைத்துக் கொண்டே போகிறார். இப்பொழுது புரியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு காலத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே இது அந்த உராஞ்சுகிற பச்சைகிட்ட மட்டும் இதை பார்க்க போறது இல்லை. கோரேஸ் ராஜா இல்ல. வேதத்தை முழுவதுமாக இதை பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவன் ஒரு மகனை வாக்களித்தார். 25 ஆண்டுகள் பிறகு ஈசாக்கில் நிறைவேறுது. சோ தாமதம் என்பது மறுப்பல்ல. இப்ப தாமதிக்கிறார்னா மறுப்பல்ல. 2வது யோசேப்பு தேவன் 17 வயதில் தரிசனத்தை கொடுத்தார். 30 வயதில் நிறைவேற்றினார். தேவன் தம் நோக்கத்திற்காக ஆயத்தப்படுத்த குழியை கொடுத்தார், போத்திபாரை கொடுத்தார், சிறைச்சாலையை பயன்படுத்தினார். நீங்க எங்க இருக்கீங்க? குழியில் இருக்கீங்க, போத்திபார் வீட்டில் இருக்கீங்களா, இல்லை சிறைச்சாலை இருக்கீங்களா? அதையெல்லாம் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அது நிச்சயமாக நிறைவேற்றுவார். மோசே கிட்ட சொல்றாரு, இஸ்ரவேலை விடுவிப்பேன் என்று தேவன் அவன்கிட்ட சொல்றார். உடனே செய்தாரா? 40 ஆண்டுகள் வனாந்தர பயணத்துக்கு பிறகுதான் இஸ்ரவேலை விடுவிக்கிறார். சோ அப்போ தேவன் தலைவராக உயர்த்துவதற்கு முன்பாக பயிற்சி அளிக்கிறார். 4வது தாவீது மெய்ப்பராக இருக்கும் போதே ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. உடனே ஏன் பண்ணார்? அப்புறம் பண்ணிருக்கலாமே. இல்லை, சவுலுக்கு ஓடி போய் பயந்து 20 வருடங்களுக்கு பிறகுதான் சிங்காசனத்தில் ஏற்றார். அதுக்கு என்ன காரணம்? ஒவ்வொரு பருவமும் வாக்குறுதியை நிறைவேற்ற உங்களை வடிவமைக்கிறது. தாவீதை வடிவமைத்தது அதனால் இருதயத்துக்கு ஏற்றவனாக அவனை மாற்றியது. அதே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ஒவ்வொரு தீர்க்கதரிசி அவரது பிறப்பு, அற்புதம், துரோகம், மரணம், உயிர்த்தெழுதல் அனைத்தும் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு விட்டது. அது புதிய ஏற்பாட்டிலே பரிபூர்ணமாக நிறைவேறியது. தேவன் இயேசுவில் எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேற்றினார் என்றார். அவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நிச்சயமாக 100% நிறைவேற்றியே தீர்வார். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் நிறைவேற்றினார். உங்ககிட்ட கட்டாயமாக சொன்னதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்காமல் இன்னொரு காரியத்தை சொல்றாங்க, நீதியும் ரட்சிப்பும். இது முக்கியமான ஒரு காரியம். இதுல நாம் தவறு செய்கிறோம். இந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த தவறு அவங்க இருப்பாங்க. அதை சொல்லும் பொழுது ஏசாயா 46 அதிகாரம் 12ல இருந்து 13 வசனங்கள். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி. இவ்வளவு சொல்லிட்டு இவ்வளவு சொன்னார் பாருங்க. சொன்ன காரியங்கள்லாம் மிக அற்புதமான உராஞ்சுகிற பட்சி வரும், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், திட்டம் பண்ணி செய்து முடிப்பேன் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை முடித்திருக்க வேண்டும். அப்படி முடிக்காம இன்னும் ரெண்டு வசனத்தை சேர்க்கிறாங்க. என்னன்னா, முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவன் எனக்கு செவி கொடு. அப்ப முரட்டு இருதயம், எண்ணம் சரியில்லை. உன் எண்ணத்தின் ஏற்பன் இருதயம் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் என்ன இருக்கு? எண்ணம். அங்க நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்க. நீதியை சமீப நீ சொல்றீங்க, நீதி எல்லாம் கிடைக்காது, அதான் போயிடுச்சு, பினிஷ்ட். இல்ல, என் நீதியை சமீபிக்க பண்ணுவேன். அது தூரமா இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சீயோனின் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். இது தெரியாம இருக்கிற முரட்டு முட்டாள்களே, முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்கப்பா அப்படி என்று முடிக்கிறார். அப்போ பல்வேறு வகையான இருதய எண்ணங்கள் உண்டு. எல்லாரும் இந்த இருதய எண்ணங்களுக்குள்ள கடந்து போகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றார், இருதயம் திருக்குள்ளது. எல்லா பாவமும், மோசமும், விபச்சாரமும், வேசித்தனமும் இருதயத்திலிருந்து, எண்ணத்திலிருந்து புறப்படுகிறது. அதனால் எண்ணத்தை சீர்படுத்துங்கள் என்று மிக மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். அப்போ எத்தனை வகையான இருதய எண்ணங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். 4 வகையான இருதய எண்ணங்கள் இருக்கு. அவங்களுக்கு என்ன இருதயம் இருக்கு? முரட்டு இருதயம் உள்ளவர்கள். அப்போ என்னென்ன இருதயம் இருக்கு மொத்தமா பார்க்கும்போது, சந்தேகம் அல்லது அவிசுவாச எண்ணங்கள். எண்ணம் இருதயம் சொல்லுவது எண்ணங்கள். எண்ணங்கள் இருதயம் எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. அப்போ சந்தேகம், அவிசுவாசமான எண்ணங்கள். மத்தேயு 14 அதிகாரம் 31 வசனத்துல பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து தன்னிலே நடந்து வருவார். பேதுரு சொல்ல, நானும் நடக்கிறேன். நடக்கிறான் நல்ல. ஆனா இயேசுவை விட்டு கண்களை எடுத்து தண்ணீரையும் அந்த கடலையும் பாற்ற போது முழுக போகிறார். தண்ணீர் மேல் நடந்து செல்லும் போது இயேசுவை சந்தேகித்த போது முழுக தொடங்கினான். அது சந்தேகம், அவிசுவாச எண்ணம். சந்தேகத்துக்கு பதிலாக தேவனுடைய வாக்குறுதிகளின் விசுவாசத்தை வையுங்கள். உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டார், ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி முடிவை சொல்லிட்டார். உங்களுக்கு முடிவு தெரியும்.
உங்களுக்கு முடிவு தெரியும். இப்ப நடுவுல பிரச்சனை வருது. இப்ப நடுவுல என்ன பிரச்சனை வருது? சந்தேகம், அவிசுவாசம் எண்ணம் வருது. ஏன் வருது? ஏன்னா பேதுரு இயேசுகிட்ட இருந்து கண்ண எடுத்துட்டு சிச்சுவேஷன பார்த்துறான். அதே மாரி நான் தேவன் மேலயும், தேவன் வார்த்தை மேல கண்ண எடுத்து சிச்சுவேஷன பார்த்தா பயப்படுவேன். உடனே நான் என்ன பண்ணணும்? தேவனுடைய வாக்குறுதிகள் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். உடனே முதல்ல 1. 2வது என்ன இது? விமர்சன எண்ணம். அதாவது நியாயம் தீர்க்கிறது. ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கட்ட போய் "ரொம்ப கஷ்டம்ப்பா, என்னப்பா இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு" சொல்லிட்டு வெளியில வந்து, அங்க அப்படி பண்ணாங்க. இவங்க இப்படி செஞ்சாங்க. தேவன் நல்லா தான் நியாய தீர்ப்பு குடுத்துருக்கிறார்ப்பா." அப்படி என்று அவங்களை விமர்சனம் செய்வது எண்ணங்கள். விமர்சிப்பது எண்ணம் இருக்கு. பாருங்க மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில இயேசு சொல்றாரு, "நீ இப்படி விமர்சனம் பண்ணுறியே, அவங்க கண்ல இருக்க தூசிய பார்க்கிற, உன் கண்ல இருக்க உத்திரத்த பார்க்கவில்லையேன்னு." ஸோ மற்றவர்களை நியாய தீர்ப்பதற்கு முன்பு முதலில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படி இயேசு நம்மை அழைக்கிறார். அது விமர்சன எண்ணம் இருக்கக்கூடாது. அதை எடுத்து விடுங்கள். அப்போ அடுத்து அது எப்படி எடுக்க முடியும்னு சொன்னால், நீங்க அந்த விமர்சன எண்ணத்தை ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு தாழ்மையை குடுங்க. எனக்கு கம்பேஷனேட் ஹார்ட்ட குடுங்க. எனக்கு மத்தவங்கள பார்த்து மனதுருகுற இருதயத்த குடுங்கன்னு ஜெபிக்கும் பொழுது, கஷ்டப்படுறவங்க பார்த்து நீ விமர்சனம் செய்யாமல், அவர்களுக்காக பரிதபித்து ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. அவங்க பிரச்சனைய புரிஞ்சுப்பீங்க. அத ஆண்டவர்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ விமர்சன எண்ணங்கள் வேண்டாம். 3வது உலக எண்ணங்கள். உலகத்த பத்தியே சிந்தனை, லட்சியம். உலகத்துல நான் இதெல்லாம் அடைய வேண்டும் லட்சியம். அப்ப மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல பார்க்க முடிந்தது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "நான் இன்னும் எருசலேம் போறேன். என்னை எல்லாரும் சிறை சிறை என்னை எல்லாம் சிலுவையில அறைவாங்க. 3 நாளுக்கு அப்புறம் உயிர்த்தெழுவேன். நான் இப்படி பாடுகளுக்குள்ள கடந்து போவேன்." தனியா கூட்டு போய், "என்ன இதெல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் நடக்கக்கூடாது. இப்படிலாம் பேசக்கூடாது." அப்படின்னு பேதுரு உடனே அவர கரெக்ட் பண்றாரு. அப்ப சொல்றாரு, "அது என்ன எண்ணம்? பாருங்க, லட்சிய உலக எண்ணம்." பேதுரு அவனை நோக்கி அழைத்துக் கொண்டு போய், "ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது. இது உமக்கு சம்பவிப்பதில்லை" என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். இயேசுவ திரும்பி பேதுருவ பார்த்து, "எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ இடறலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவை சிந்தியா மனுஷனுக்கு ஏற்றவை சிந்திக்கிறார்." மனுஷ சிந்தனை. அதுவும் நம்மள தாக்குது. உலக எண்ணங்கள். அவ இடறலா இருக்காது. தேவனுக்கு இடறலாக தேவ சித்தம் செயல்படாதபடிக்கு இடறலாக இருக்கிறது மனுஷ எண்ணங்கள். கடைசியா தேவன் விரும்புகிற இருதயம் எண்ணம் என்றால், தூய எண்ணங்கள். பிலிப்பியர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உண்மை உள்ளவை எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவை எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அதுதான் சொல்றாங்க ஆண்டவர். நீதி போயிடுச்சு. அந்த கடவுள்கிட்ட போயிடலாம் பேணு. அ ம ம அவன்கிட்ட குனியலாம், இவன்கிட்ட பணியலாம். இதுக்கு போனா ஆசீர்வாதம் கிடைக்கும். இங்க போனா ஞானம் கிடைக்கும். இங்க போனா இது செஞ்சிடலாம், அது செஞ்சிடலாம். எல்லாம் மூட்டை கட்டி வைப்பா. எண்ணம் சரியில்ல. எண்ணத்தை சீர்படுத்து. உண்மையா இருக்குது, ஒழுக்கமா இருக்கு, நீதியா இருக்குது, கற்புள்ளவை, அன்புள்ளவன், நற்கீர்த்தி உள்ளவன், புண்ணியம் இதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் ஆரம்பத்துக்கு முன்பாகவே ஒரு முடிவை குடுப்பேன்னு சொன்னார் இல்லையா? அதை நிச்சயமாக நிறைவேற்றி விடுவார். அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம முடித்து விட்டோம் 46 அதிகாரத்துல. விக்கிரகம் உன்னை சுமக்க முடியாது. கர்த்தர் உங்களை பிறந்தது முதல் முதுமை வரை சுமக்கிறாரு. எப்படி சுமக்கிறாரு? ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அது எப்படி முடியுங்கிறதை உனக்கு அறிவிக்கிறாரு. அறிவிக்கிறது மட்டும் இல்லாம, அந்த திட்டத்தை பரிபூர்ணமா நிறைவேற்றுகிறாரு. ஆனா ஆண்டவர் உன்கிட்ட கேட்கிறதெல்லாம் முரட்டு இருதயம் இல்லப்பா, எண்ணம் இல்லப்பா. பரிபூர்ணமான தூய எண்ணங்களை ஆண்டவர் நம்மட்ட கேட்கிறாரு. அதையே நாம் டெய்லி செய்வோம். கர்த்தர் நமக்கு சொன்னது நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.